ஹாய், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டைம் பார்த்தீங்கன்னா 6:30 மணி ஆகுதுங்க. டேட்டு 7. இப்போ தான் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கோம். கிளம்பி போயிட்டு கேஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏரியாவுக்கு போயிட்டு ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிவிட்டு அடுத்து ஃபஸ்ட் டியூட்டி எங்கே போதும் பார்க்கலாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா டியூட்டி ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. இந்த 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்குள்ளே நம்ம ஒரு 1500 ஏர்ன் பண்ணுறோம். இப்போ அந்த 1000 பண்ணுறோம் 10 மணிக்குள்ளார பார்த்தீங்கன்னா. இப்போது 12:30 மணி ஆனால் கூட அந்த 1000 பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, என்ன பண்ணுறது பார்க்கலாம், எல்லாம் சரியாகும். ஓகேவா? கொஞ்ச நாள் இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி டியூட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நானும் முடிஞ்சாலும் சீக்கிரமாக போயிட்டேன். நான் டியூட்டி ரொம்ப கம்மியாக, நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஓவரால் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகேங்க, அப்படியே கிளம்பி போவோம், பார்க்கலாம். மழை வேறு சொல்லவே முடியல. ஒரு டைம் திடீர்னு வருது, திடீர்னு வர மாட்டேங்குது. சில இடத்துல மழை வருது, சில இடத்துல மழை வர மாட்டேங்குது. நிறைய பிரச்சனை இருக்குது. சரி, ஓகே, பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 6:50 ஆயிடுச்சுங்க. வந்துட்டோம், ரெடி ஸ்கூல் கிட்ட வந்துட்டோம். சரி, ஓகே, நம்ம இங்கேருந்து ஊபரையும் ரேப்பிடையும் ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணி உள்ளே போகலாம். ஓகேங்களா? உள்ளே போய்ட்டு இன்றைக்கி டியூட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாமா? இன்றைக்கி டேட்டும் பார்த்துக்கோங்க. 7 நவம்பர், ஃப்ரைடே. இன்றைக்கி 6:52 டைம். ஓகேவா? சரி, ஓகேங்க, நம்ம ரேப்பிடோக்குள்ளே போயிடலாம். ரேப்பிடோ கேப்டன் பார்த்து பண்ணுங்க. ஓப்பன் ஆகுது, எவ்வளோ கஷ்டப்படுறான். மோர் கண்ட்ரிஸ் ஓகே, நான் போட்டாச்சு. சர்ஜா என்னமோ ரேட் அதிகமாக கொடுத்தா சார்ப்பா இங்கே. யூபர் நேற்று முழுக்க யூபரில் ஒரே ஒரு ட்ரிப்பு தாங்க அடித்தோம். ஒரு 145 எவ்வளோ எடுத்தோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே எடுக்கல யூபரில். சரி, ஓகே, உள்ளே வந்துட்டோம். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம கோல்டு கேட்டகரிக்கு வரத்துக்கு இன்னும் 7 பாயிண்ட் தான் இருக்குது. இன்றைக்கி முடிச்சுலான்னு நினைக்கிறேன். ஒரு 7 ட்ரிப் எடுத்தோம்னா 40 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 0. ஓகேவா? இந்த ஆரஞ்சு ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப பீக்கு, நிறைய இது இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஆரஞ்சு கலரில் மேப் இருக்குல்ல, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா எப்பவுமே நிறைய டியூட்டிஸ் இருக்குதுன்னு அர்த்தங்க. இந்த ஆரஞ்சு இருக்க ஏரியாவுக்கு போனீங்கன்னா நிறைய டியூட்டி உங்களுக்கு கிடைக்கும். போட்டோம், யூ ஆர் மோர் லைக் டு கெட் சர்ஜ். சர்ச்சாங்க. சரி, ஓகே, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போயிடுவாங்க. யூஎன்டி ரோடு தானே. சரி, ஓகே, இங்கே பார்க்கலாம். வாங்க, அது வந்து பில்ட் வரைக்கும் வந்துருக்கோம். அதனுடைய இதுதான் இது. 223 ரூபா. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 240 ரூபா போட்டுருக்காங்க. 240 ரூபா போட்டுருக்காங்க. சரி, ஓகேங்க, அடுத்த ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ட்ரிப்புங்க. நம்ம மின்ட்டு போயிருந்தோம்ல, சவார்பேட்டில் இருந்துட்டு அப்படியே இது போனோம், இங்கே எக்மூர் போனோம். எக்மூர் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து அண்ணா நகர் வரணும். இது ரெண்டுக்கும் சேர்த்து 230 சில்லரை வந்தது. கஸ்டமர் அதே அமௌண்ட்டு தான் போட்டாங்க. மூணாவது ட்ரிப்பு முகப்பூர் டு அண்ணா நகர் 95 ரூபா. நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மவுண்டோட எல்ஐசி கிட்டே இருக்குங்க. ஆமாம், பார்க்குறீங்களா எல்ஐசியை? அதோ தூரத்தில் எடுத்து பாருங்கள், எல்ஐசி கிட்டே இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆக போதுங்க. இது வரைக்கும் எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 850 ரூபா கூட பண்ணியிருக்கணும். என்னன்னு தெரியல, இந்த வீக் முழுக்காமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரொம்ப டல்லு தான். அது முன்னாடியில் இந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா 1200 ரூபா 1000 ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக வந்துடும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 1000 ரூபா பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், டைம் 11 மணி ஆகும் போது 11
ஆமாம் 10:54 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 850 மணி வரைக்கும் இன்னும் சாப்பிடல. சரி சாப்பிட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே போவோம். ஏன்னா இங்கே எப்போவுமே பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆர்டரு சரியாக ட்ரிப் எடுக்க முடியாது, புக் ஆகாது. இங்கே ஒன்று சென்ட்ரல் போயிடணும், அப்படி இல்லைன்னா பூங்கா அப்படி போயிடணும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், முடியல நம்ம அப்படி மூவ் பண்ணி முன்னாடி போயிடுவோங்க. நேற்றும் பார்த்தீங்கன்னா இதே டைமில் கரெக்டாக இதே இடத்துல தான் வந்து லாக் ஆகணும். கொஞ்சம் முன்னாடி சிக்னலுக்கு முன்னாடி லாக் ஆகணும். ஒரு மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சு. சேம் அதே டைம் அதே மாதிரி இதுக்கு இன்றைக்கி வச்சுருக்கேன். அன்றைக்கி எப்படி போகும் தெரியல, பார்க்கலாம். நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், முடியலன்னா முன்னாடி மூவ் பண்ணி நேற்று சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக சென்ட்ரல் போய்டுவோங்க. சென்ட்ரல் போகணும், பெரம்பூர், குளத்தூர் அந்த மாதிரி எதனா ஒரு ட்ரிப் எடுங்க கண்டிப்பாக அங்கே ஸ்டேஷன்லேருந்து. அதை எடுத்துகிட்டு நம்ம அந்த பக்கம் போயிட்டோம்னா அப்படியே அந்த பக்கம் அப்படியே ஓட்டிக்கலாம். ஏதோ பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க, வெயிலே இல்லை, நல்லா சூப்பர் கிளைமேட் நல்லா இருக்குது. இனி முழுக்க இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா செம்ம வெயில். ஆமாம், செம்ம வெயில். சேம் டைமில் வந்து ஈவினிங் டைமில் சரியான மழையும் கூட. இப்போ அப்படிலாம் கிடையாது, நல்லா தான் இருக்குது. கிளைமேட் சூப்பராக இருக்குது, இது என்ஜாய் பண்ணி ஓட்டலாம், அவ்வளோதான். ரேபிடோ இந்த இன்னொரு மேட் நான் சொல்லுவாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரேபிடோ வந்து நிறைய டியூட்டி கொடுக்குறாங்க, ஆனால் அமௌண்ட் வந்து கம்மியாக தான் கொடுக்குறான். நம்ம யூபர் பார்த்தீங்கன்னா டியூட்டி கம்மியாக கொடுத்தாலும் அமௌண்ட் நல்லா கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை, எனக்கு மட்டும் தான் அந்த பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் தெரியல. யூபரில் மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேப் கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆமாம், ரேபிடோ தட்டின ஒன்றுமே கரெக்டாக லொக்கேஷன் காட்டுருவோம். அதே நம்ம இதில் யூபரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்க அந்த மாதிரி காட்ட மாட்டேங்குது. ரொம்ப மேப் கரெக்டாக ப்ராப்பராக வர மாட்டேங்குது, மாற்றி போகுது. அது நம்ம ஒரு சைடு போட்டால் அது ஒரு சைடு போகுது. ஆமாம், அது உங்களுக்கு பிரச்சனையாக வருது. அது எப்படி பண்ணுறது ஒன்றும் தெரியல. அதனால் எனக்கு இது யூபரில் டியூட்டி அடித்தாலே எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. நம்ம ஒரு சைடு போட்டால் அது ஒரு சைடு போடுறோம், அதை மாற்றி பார்த்து போட்டு கடுப்பாகிடுது. ரேபிடோ அந்த பிரச்சனை இல்லை. ஸோ பரவாயில்ல, நம்ம ரேபிடோ அதிகமாக ஓட்டுவோம். ஏன்னா அதுதான் டியூட்டி அதிகமாக கொடுக்குறான், ட்ரிப் அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கிறான். சரிங்க, ட்ரிப் அடித்தா பார்க்கலாம், இல்லை போய் சாப்பிட்டு அந்த பக்கம் போய் போகலாங்க. இது பார்க்க அழகாக இருக்குல்ல? ஆமாங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. ரொம்ப நேரமாக இங்கே தான் உட்காந்துட்டுருக்கேன். சரி என்ன பண்ணுறது, அப்படியே வேடிக்கை பார்க்கலான்ட்டு அப்படியே பார்த்துட்டுருக்கேன். பார்க்க அழகாக தான் இருக்குது, நல்லா கட்டியிருக்காங்க, நல்லா ஒயிட்டாக சூப்பராக இருக்குங்க. சரி பார்க்கலாம். அடுத்த ட்ரிப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டி நகர் சர்மா ஸ்டோரில் இருந்து பள்ளிக்கரணாங்க. ட்ரிப் ஒன்று போட்ட 239, கஸ்டமர் வந்து 240 ரூபா கொடுத்துக்கிறாங்க. சரி ஓகேங்க, அடுத்த ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணி பார்ப்போம். வேறு ட்ரிப் அடிக்குதான்னு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், இல்லை மூவ் பண்ணி அப்படியே உள்ளே போயிடலாம். வந்து உடனே ட்ரிப் அடிச்சிருச்சுங்க. பிக்கப் பண்ண போகலாம்.